கண்களை மூடி ஒரு பாடலை அர்ப்பணிக்கிற இருதயத்தோட பாடி, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. பாடுங்கள். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ள. சேர்ந்து பாடுவோம். நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே. லாபமான அனைத்தையும், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றே, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி. வலது கரத்தை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி சொல்லுங்க. நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். பாடுங்கள். நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே. கர்த்தர் என்னை விரும்பினபடியால், கர்த்தர் என்னை விரும்பினபடியால் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை விரும்பி வாசம் பண்ண வேண்டுவர், என்னிடத்திலிருந்து அவர் வெளிப்படுவாராக. ஆமென். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும், என்னிலிருந்து வேதம் வெளிப்படும், கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும், என்னிலிருந்து வேதம் வெளிப்படும், கர்த்தர் வசனம். எல்லாரும் பாடுகள். நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே, நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல. நற்கிரியை தொடங்கியவர், நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். என்னில் விசுவாசத்தை துவக்கினவர் அவர் முடிக்கிறது வரையிலும் முடிய விட மாட்டார். ஹல்லேலூயா. அவன் அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக நடத்திடுவார். அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடும். பாடுகள். நான் அல்ல இயேசுவே, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே, நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே. ஆமே. நான் அல்ல. ஒரு விஷயம் கூட பாடுங்க. நான் அல்ல இயேசுவே, நான் அல்ல. நீரே எங்களில் உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே, நாங்கள் அல்ல, கிறிஸ்து எங்களில் மகிமைப்படுவீராக. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே. கிருபையினால் எங்களை ரட்சித்தவர் நீர் ஆண்டவரே, நாங்கள் அல்ல, கிறிஸ்து எங்களில் வெளிப்படுவீராக. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை உருவாக்கட்டும், உம்முடைய விருப்பம் எங்களில் நிறைவேறட்டும். கேட்கிற வார்த்தைகளை சத்துரு பொறுக்கிக் கொள்ளாதபடிக்கு எங்கள் இருதயங்களை நல்ல நிலமாய் கர்த்தர் மாற்றும். 100 மடங்கு பலன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையினால் உண்டாகட்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். நீர் எங்களோடு பேசும். நீர் மாத்திர பிறகு நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 13வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 311வது பக்கம்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தின் 20-21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வேதம் கொண்டு வந்த எல்லாரும் நீங்கள் வேதத்தை திருப்பும்படி கேட்கிறேன். பைபிள் இல்லாதவர்கள் மாத்திரம் நீங்க ஸ்கிரீனை கவனிங்க. ஆமா, எல்லாரும் இந்த வசனத்தை கவனிக்க அன்போடு கேட்கிற வாசிக்கலாம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தவர்களிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு, ஆமென், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டு அவருடைய ஆடுகளாய் இந்த மெய்ப்பரிடத்தில் திருப்பப்பட்டவர்களிடத்தில் எது வெளிப்பட வேண்டும் என்பதை இந்த எபிரேயருக்கு எழுதினவரை கொண்டு கர்த்தர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, அவன் நம்முடைய பிரியத்தை அல்ல அவருடைய பிரியத்தை நம்மில் நடப்பித்து அவருடைய சித்தத்தை நம்மிலே அவர் பூரணராக்குவாராக. இதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று, அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று இதை எழுதினவர் சொல்லுகிறார். இன்றைக்கான செய்தி, கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான். அவருடையவர்கள் அவர் சித்தம் செய்கிறவர்களா இருப்பார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடையவர்கள் அவருடைய சித்தத்தை செய்வார்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை நான் கொஞ்சம் கட்டளையா என்பார் சொல்லுகிறேன். செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் அவருடையவர்கள், அவர் சித்தம் செய்யணும். எது என்னில் அதிக வெளிப்பட வேண்டும் என்றால் தேவ சித்தம். நாம் இதை அதிகம் விரும்புவோமா என்று கேட்டால் கூட்டத்தோடு கூட்டமா சொல்லிடுவோம். இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது நம்முடைய இருதயம் அதை விரும்பும். ஆனா அதை உண்மையா செய்யறோமான்னு கேட்டா அதிகமாய் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இது குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையிலேயே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரும் தேவ சித்தத்தை செய்திருப்போமானால் இன்னைக்கு நம்முடைய தேசம் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கும். நாம எல்லாருமே எதுக்குதான் கிறிஸ்துவை பிடிக்கிறோம் என்றால் அவர் சித்தம் நடக்கிறதை விட நம்ம எதிர்பார்க்கிறது நடக்கும். ஏன் இன்னைக்கு இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி தந்தார் என்றால், நான் எடுத்து வைத்த வார்த்தை இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தை தான். ஆனா இன்னைக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த வசனத்தை வச்சுதான் ஆண்டவர் தியானிக்க வச்சிட்டு இருந்தார். ஆனால் 2-3 நாட்களுக்கு முன்பாக ஊழியத்திற்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு பகுதியில் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். எஸ்தர் 6வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். எஸ்தர் 6வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னார். இப்பொழுது ராஜாவின் புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அது ராஜாவின் சமூகத்தில் வாசிக்கப்படுகிறது. அப்படி வாசிக்கும் போது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 2வது வசனம், அப்பொழுது வாசற் காவலாளர்கள் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாய் அகாசுவேரின் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. இந்த வார்த்தை என்னோடு ரொம்ப இடைப்பட்ட, கடந்த நாளிலே அதிகம் ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை வைத்துதான் ஆண்டவர் இன்னைக்கான செய்தியை கொடுத்தார். ராஜா எடுத்து ராஜா சமூகத்தில் வாசிக்கப்படுகிற புஸ்தகத்தில் எது எழுதப்படுகிறது என்றால், ராஜா செய்த நன்மை என்னென்றல்ல, மாறாய் ராஜாவுக்கு மொர்தெகாய் செய்தது என்ன என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜா எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். மொர்தெகாய் மாத்திரமல்ல, அந்த அரண்மனையின் வாசலில் இருந்தது அநேகர் இருக்கிறார்கள். அந்த அரண்மனைக்குள்ள அநேகர் வேலை செய்கிறார்கள். இந்த ராஜாவினால் நன்மை பெற்ற அநேகர் அந்த பட்டணத்தில் உண்டு, அந்த ஏரியாவில் உண்டு. ஆனால் ராஜாவின் புஸ்தகத்தில் எது எழுதப்படுவது முக்கியமாய் காட்டப்படுகிறது என்றால், ராஜா என்ன செய்தார் என்றல்ல, அல்லது மொர்தெகாய்க்கு என்ன செய்யப்பட்டது என்றல்ல, மாறாய் மொர்தெகாய் ராஜாவுக்கு என்ன செய்தார் என்று. ஹல்லேலூயா.
எங்க நம்முடைய வாழ்க்கை என்கிற புஸ்தகத்தில் கர்த்தர் நமக்கு செய்தது நிறைய எழுதிட்டோம். கர்த்தர் செய்தது என்னன்னு கேட்டா இப்போ ஒவ்வொருத்தரையும் விட்டா சாட்சி அடிச்சு விடுவோம். ஏன்னா கர்த்தர் செய்ததை சொன்னா இந்த ஆயுள் போதாது. அவ்வளவா எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், கர்த்தரால் நான் அதிக நன்மை பெற்றவன் சொல்றவங்க சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை என்கிற புஸ்தகத்தில் கர்த்தர் செய்தது என்னன்னு எடுத்து அந்த பேஜை திருப்பி பார்த்தால் அதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு நாள் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, என் ஆயுள் அது பத்தாது. ஆனா பரலோகத்தில் ராஜாவின் சமூகத்தில் எடுக்கப்பட்ட புஸ்தகத்தில் அவர் என்ன செய்தார் என்று எழுதப்படாது, மாறாய் நான் கர்த்தருக்கு என்ன செய்தேன் என்பது எழுதப்படும். அப்படியானால் ஒரு கொஸ்டினோட இந்த செய்திக்குள் போக விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய புஸ்தகத்தை எடுத்து, உங்களுக்காக எழுதப்படுகிற புஸ்தகத்தை எடுத்து உங்க பேஜை திருப்பி நீங்க கர்த்தருக்கு என்ன செய்தீங்கிறத என்னெல்லாம் பார்க்கலான்னு திறந்தால் எத்தனை பேருக்கு தைரியமாய் சொல்ல முடியும், என் பேஜில் சிலது எழுதப்பட்டிருக்கும் என்று? ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அநேகருடைய பேச்சு பிளைனாவே இருக்கு, பிளைனாவே இருக்கு. ஆனா நம்ம பேஜ் நிரப்பிட்டே இருக்கிறாரு, செஞ்சுட்டே இருக்கிறாரு, நிறைய செய்யறாரு. அவருக்கு என்ன செஞ்சீங்கன்னு அந்த பேஜை திறந்து பார்த்தா பிளைனாவே இருக்கு. ஒன்ன வேண்டாம், இன்னைக்கு வீட்டில் போய் ஒரு பக்கம் கர்த்தர் உங்களுக்கு செய்தது எழுதுங்கள். அதை இன்னைக்கு எழுதி முடிக்காது. கொஞ்ச தூரம் எழுதும் போது நம்ம கண்ணெல்லாம் கண்ணீர் வந்துடும். எங்க கண்ணீர் வருது அங்க ஸ்டாப் பண்ணிருங்க. அடுத்த பேஜில் நான் கர்த்தருக்கு செய்ததுன்னு ஒரு டைட்டில் போட்டு எழுத தொடங்குங்க பார்க்கலாம். நான் வரும்போது அவனவனுக்குரிய பலனை நான் கொண்டு வருவேன்றார். எதுக்கு தெரியுமா? நீ எவ்வளவு பிளஸ் பண்ணப்பட்டிருக்கிறத பார்த்தது கிடையாது. நீ என்கிட்ட இருந்து எவ்வளவு நன்மையை பெற்றிருக்கிற இதை பார்த்தல்ல பலன் வருவது. நீங்க என்னால எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க இதை பார்த்தல்ல பலன் வருவது. நீங்கள் கர்த்தருக்கா என்ன செய்திருக்கிறீர்கள் என்பது பார்த்துதான் கர்த்தர் எனக்கு பலனை கொண்டு வருவார் என்று நம்புறவங்க சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் வரும்போது பலனோடு வரார். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவர் கையில எனக்கான பலனும் இருக்குதுன்னு சொல்லும் போது, ஒரு திரள் கூட்டத்தின் நடுவில் நாம் நிற்கும் போது எல்லாருக்கும் அவர்களுக்குரிய பலனை கொடுத்து 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 வரும்போது, இப்ப நான் என்ன வச்சு சொல்றேன், என் பக்கத்துல வந்து நின்றுட்டு அவர் தருவார்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் கையை இப்படி விரிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு நான் தர்றதுக்கு என் கையில ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டார்னா, ஏசா எதுக்கு ரொம்ப அழுதார் தெரியுமா? யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனது கிடையாது. அப்பா கிட்ட என்ன சொல்லி கேட்கிறார் தெரியுமா? அப்பா ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? இவ்வளவு அப்பாவுக்காக வாழ்ந்து, இவ்வளவு அப்பாவின் அன்பை ருசித்து, அப்பாவுக்காகவே எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இவ்வளவு நான் வாழ்ந்து ஆராதிச்ச பிறகு அவர் வரும்போது அவர் எனக்கு முன்னாடி வந்து கையை விரிச்சிட்டார்னா, ஆமென். கையை விரிச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் பலன் கொடுக்கும் போது என்ன கூப்பிட்டு சொல்லணும், உன் கிரியைக்கு தக்க பலனை நான் கையில வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விரும்புறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விரும்ப வந்துடக்கூடாது, உம்முடைய புஸ்தகத்தில் நான் உமக்கு செய்யப்படுவது எழுதப்பட வேண்டும் என்று கேட்க விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே. ஓ நான் அல்ல. மறுபடி இந்த வார்த்தை சொல்லுங்க, இருதயத்தால் நான் அல்ல, நான் அல்ல. ஆண்டவரே எனக்கு என்ன நன்மை செஞ்சிருந்தல்ல, நான் உமக்கு என்ன செய்தேன் என்பது எழுதப்படட்டும். என் புஸ்தகம் அநேகம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் அல்ல ஆண்டவரே, உம்முடைய புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் புஸ்தகத்தை திறந்து பார்த்தா என் பேஜில் என்ன எழுதியிருப்பார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து நம்மை பிரித்தெடுத்தது, கிறிஸ்து நம்மை விரும்பி, நாம் பாடினோமே கர்த்தரனை விரும்பினபடினால் அவருடைய உறைவிடமா என்னை தெரிந்து கொண்டார். சீயோனை குறித்து சொல்லும் போது சங்கீதம் 132 சங்கீதம்
அதனுடைய 13, 14 வசனங்களை வாசியுங்கள். தெரிந்த வார்த்தைகள் தான். 132வது சங்கீதத்தின் 13, 14 வசனங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அடுத்த வார்த்தை, இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ண. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்துவை விரும்பினதினால் நாம் வந்தவர்கள் அல்ல, அவர் நம்மை விரும்பினபடினால் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரால் விருப்பப்பட்டு நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். வேறு வழி இல்லாமல் அல்ல, வேறு வழி இல்லாமல் அல்ல. அவர் என்னை விரும்பி தெரிந்தெடுத்தவர். எதற்காக விரும்பி தெரிந்தெடுத்தார்? வாசம் பண்ணிவிட்டு, வாசம் பண்ணுவதற்காக மாத்திரமல்ல. ஆமென். ஏசாயா 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து அவர் விரும்பி தெரிந்தெடுத்து சீயோனில் வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த சீயோனில் இருந்து அவர் வெளிப்படவும் செய்கிறார். ஆமென். அப்படியானால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோனை 2 காரியம். 1 அவர் வாசம் பண்ண, 2 அவர் வெளிப்பட. என் லைஃப்ல அவர் வாசம் பண்ணணும், 2வது என் லைஃப்ல அவர் வெளிப்படணும். இதற்காக தான் கர்த்தர் சீயோனை தெரிந்தெடுத்தார். இதற்காக தான் கர்த்தர் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக மாத்திரமல்ல. ஆசீர்வாதம் அது ஒரு பக்கம் கர்த்தர் என்னை செய்து கொண்டிருப்பார். அதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்வது. கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்யணுமோ இந்த பூமியிலே நான் வாழும்படி, என் பிள்ளைகள் வாழும்படி, என் தலைமுறைகள் வாழும்படி என்னென்ன செய்யணுமோ அதை நான் கேட்டுதான் அவர் செய்ய வேண்டும் என்றல்ல. எனக்கு அவர் நல்ல தகப்பனா இருக்கிறபடினால் அவர் எனக்கு பார்த்து செய்வார். நான் கேட்டு செய்ய அவர் தேவையில்லை, எனக்கு பார்த்து செய்வார். என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு நான் என் பிள்ளை என்கிட்ட கேட்டுதான் நான் செய்யணும் இல்லை, நான் பார்த்து செய்வேன். அதை ஒருத்தங்க சொல்லியே நான் செய்ய தேவையில்லை. என் பிள்ளை கூட கேட்டு செய்யவில்லை. என் பிள்ளை வளர இந்த பிள்ளைக்கு இந்த வயசுல என்ன தேவை, இந்த பிள்ளைக்கு இந்த வயசுல என்ன வாங்கி கொடுக்கணும், இந்த பிள்ளைக்கு என்ன இந்த வயசுல நான் என்ன செய்யணும், என்ன படிக்க வைக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கணும், இது எல்லாமே ஒரு பொல்லாத தகப்பனாகிய ஒரு பெற்றோருக்கு செய்ய தெரியுமா தெரியாதா? ஆமென். அப்போ ஒரு நன்மை செய்வது, எனக்கான ஆசீர்வாதத்தை தருவது, இது என் தகப்பனிடத்தில் நான் கேட்க தேவையில்லை, வேண்ட தேவையில்லை. அவர் எனக்கு பார்த்து செய்வார். அப்ப ஏன் ஆண்டவர் என்னை விரும்பி தெரிந்து கொண்டீர்? ஒன்னில் வாசம் பண்ணவும், 2வது ஒன்னிலிருந்து வெளிப்படவும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சித்தம் செய்கிறவர்களாய். ஆமென். அன்று ராஜாவின் புஸ்தகம் திறக்கப்பட்ட போது யாரை குறித்தும் எழுதப்படவில்லை. இந்த மொர்தெகாயை பத்தி எழுதப்பட்டிருக்குதுன்னா வேற யாரும் ராஜாவுக்கு விருப்பமான ஒன்றுமே செய்யல. இந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு விரும்பின ஒன்றை செய்கிறார். ராஜாவுக்கு செய்யப்பட்டது இப்பொழுது மொர்தெகாய் குறித்து அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதும் இப்ப ராஜாக்கு என்ன ஆசை தெரியுமா? அவனுக்கு ஏதாவது செஞ்சோமா? இப்படிதான் வரப்போறார். அவர் பலனோடு வருவது யாருக்காக தெரியுமா? இந்த பூமியிலே அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக அல்ல, அவருக்காக பயன்பட்டவர்களுக்காக. சித்தம் நிறைவேற்றுகிறார். அவர் கொடுக்கிற பலனை பாருங்க. ஆமான்ட்ட கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும்? ஆமான் வந்து தனக்கு தான் செய்ய போறாருன்னு அப்படி அவ்வளோ ஆஃபரை வைக்கிறார். ஆண்டவர் இப்படி செய்யணும், ராஜாவை இதை செய்யணும், குதிரையில ஏற்றணும், உங்களுடைய வஸ்திரத்தை கொடுக்கணும், கிரீடத்தை கொடுக்கணும், மோதிரத்தை கொடுக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி அவன் ராஜாக்குள்ள எல்லாத்தையும் குறித்து சொல்லிட்டு இருக்கும்போது மாமானுக்கு தெரியாது இது யாருக்கு செய்ய போறாருன்னு. ஆனா ராஜாவுக்கு நல்லாவே. அப்படி இருக்கும்போது ஏன் வஸ்திரம், ஏன் குதிரை, வாசல்ல நிக்கிற ஒருத்தனுக்கு நான் கொடுப்பேன் நான் சொல்லி ராஜா தடுக்கல. அதுல ஒரு கணத்தை கூட ராஜா குறைக்கவும் இல்லை. ஆமான் என்ன சொல்றாரோ அப்படியே மொர்தெகாய்க்கு செய்கிறார். மொர்தெகாய் இதை பெறுவதற்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஆனா இப்ப தகுதியாய் மாறிட்டா. எதை வச்சுனா? ராஜா அவனுக்கு செய்ததினால் அல்ல, அவன் ராஜாவுக்காய் செய்தபடினால். அன்பான சபையே, காலம் கடைசியா இருக்கிறது. என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பார்த்தல்ல, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கர்த்தர் வரப்போகிறார். தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுங்கள். தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் முன்வாருங்கள். எனவேதான்
ஆண்டவர் சொன்னார். ஆமென். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை வாசியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் எவனும் பிரவேசிக்க மாட்டான். சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல. சண்டே மட்டும் சர்ச்சில் வந்து ஆராதிச்சுட்டு போகிறவர்கள் அல்ல. ஆமே, ஏதோ ஒரு நாட்கள்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல மாத்திரம் ஆண்டவர் வந்து இறுகமாய் பிடிக்கிறவர்கள் அல்ல. மாறாய் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம்னா, ஒன்னு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி. ஆண்டவர் ஏன் இந்த ஒரு பிரேயரை ஆண்டவர் வச்சார்னா, ஆண்டவர் சந்திக்க போகிற பாடு என்பது இந்த பூமியில எக்ஸ்ட்ரீமான ஒரு வேதனை. இன்னைக்கு காலை இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, முதல் சர்வீஸ்ல வந்து உட்கார்ந்து இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பிதா அவருடைய வேதனையில ஒன்னையுமே குறைக்கல. அட்லீஸ்ட் அந்த சவுக்கடியாவது ஆண்டவர் தடுத்திருக்கலாம்ல. அவர் இவ்வளவு விரும்பி கேட்டதுக்கு அந்த 39 அடி அடிச்சாங்களா, அதை ஆண்டவருக்கு தடுக்க தெரியாதா? அதை மாற்ற தெரியாதா? அதை மாத்தல. ஏன்னா அது ஒரு சித்தம். இந்த தழும்புகளினால் நாம் சுகமாகப்பட வேண்டியது சித்தமாக இருந்தது. ஹல்லேலூயா. சிலுவையை தூக்கி சுமந்து அதுல ஆணி அடிக்கிறது ஒரு வேதனை இருக்கு. அதுக்கு முன்பாகவே 39 அடி சாதாரண அடி கிடையாது. அந்த அடி சும்மா இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் வீடியோ பார்த்தாலே நமக்கு நெஞ்சல பழக்கம். ஆமே, அந்த வீடியோ எடுக்கும்போது தான் நினைக்கிறேன், அது நடித்தவர் இயேசு கிறிஸ்துவாய் நடித்தவர். அவருக்கு அந்த ஷாட் எடுக்கும்போது அவருக்கு முதுகுல அந்த ஒரு பலகையை வச்சு தான் அதை எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு சீன் அதில் வரும். அந்த சாட்டை வந்து அந்த சரீரத்தை சுற்றி அதோடைய எண்டில் ஒரு கொக்கி இருக்கும், அது சரீரத்தில் போய் குத்தி இப்படி இழுக்கும். அது குத்தி வச்ச பிறகு ஒரு இழுப்பாங்க. அப்போ அந்த சரீரம் அப்படி சுருண்டு வரும். இதுதான் சரியான சாட்டை அடி. அப்போ அந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்கிறாங்க. அப்போ அந்த பலகை வச்சு தான் எடுக்கிறாங்க. அந்த பலகை வச்சு எடுக்கும்போது, அந்த ஷாட் எடுக்கும்போது, அந்த அடி அடிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பலகை கொஞ்சம் விலகிடுச்சு. விலகி அந்த கயிறு அதோடைய எண்டு லைட்டா அவருடைய சரீரத்தில் பட்டம் சுருண்டார். சுருண்டு உடனே அந்த ஷூட்டை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டாங்க. அது பிறகு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவர் சால்வ் பண்ணி கொஞ்ச நேரம் தாண்டின பிறகு அந்த ஷூட்டை திரும்ப எடுக்கிறாங்க. ஆனா அவர் அந்த சுருண்டு கொஞ்ச நேரம் பார்த்து அவர் ஓன அழுறாரு. எதுக்கு அழுறாருன்னு தெரியல. மருந்தெல்லாம் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு. அப்போ கூட்டம் எடுக்கிறவங்க கேட்குறாங்க, ஐயா இன்னும் வலிக்குதா, இன்னும் அந்த வலி போகலையான்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், நான் நடிக்க தான் வந்தேன். நடிக்க வந்த என்ன இடத்துல அந்த கயிறு மொத்தமாக கூட படல, என் மேலே பலகை வச்சு அந்த பலகை கொஞ்சம் தான் விலகிச்சு. அந்த கொஞ்சம் விலகி இந்த அடி என்னால் தாங்க முடியலனா அவர் 39 அடி எப்படி எனக்காக தாங்கினார். அந்த வேதனையில கொஞ்சம் கூட ஆண்டவர் குறைக்கலங்க. ஏன் குறைக்கல ஆண்டவர்? இது சித்தம். தேவ சித்தத்தை செய்வ, பிதாவின் சித்தம் செய்வதனால் எனக்கு இந்த பாடுகள் வரும் என்று அவருக்கு தெரிந்தும் அவர் எதுல தான் உறுதியா இருந்தா தெரியுமா? பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதுல. ஹல்லேலூயா. சித்தம் செய்து முடிக்கணும். ஆமென். இன்னைக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய செஞ்சிட்டார், இன்னும் செய்வார், நிறைய செய்வார். ஆண்டவர் திரும்ப ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீ என்ன செஞ்ச? நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், தேவன் தருகிற கிருபையை நான் விருதாவாக்குகிறதில்லை. விருதாவாக்க மாட்டேன்னா அந்த கிருபையை நான் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நடக்கிறேன். இது சவுலாய் இருந்த போது பவுல் பாடின வார்த்தை அல்ல. பவுலாய் மாறின பிறகுதான் சொல்லுகிறார், நான் தேவன் தருகிற கிருபை விருதாவாக்குகிறதில்லை. ஏன்னா பவுலாய் மாறின பிறகு பவுல் எடுத்து வைத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே தான் நினைத்ததல்ல, தேவ சித்தத்தின்படி தான் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். அப்படி வச்சவன் தான் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்காம அடுத்து சொல்ற, இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு கான்ஃபிடன்ட் பாருங்க.
இது நிமித்தம் எனக்கான பலன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் எழுந்து நின்று வரவேற்கிறார், கனப்படுத்தி வரவேற்கிறார். ஸ்தேவானுக்கு நிச்சயம் இருக்குது, அவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை விட நான் அவருக்காய் வாழ்ந்து முடித்து விட்டேன், நான் அவருக்காய் நின்று முடித்து விட்டேன். தேவ சித்தமெனில் பூர்ணமானது. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சித்தம் செய்வது என்பது ஊழியக்காரர்களுடைய கடமை மாத்திரமல்ல, சித்தம் என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேர் மீதும் விழுந்த கடமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் முதல் 6வது வசனத்தை வரை படிச்சீங்கன்னா தெரியும், பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது எப்படி எழுதுகிறார். வாசிங்கள். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் உடன்பட்டவர்களானபடினால், ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, for you have been my partners in spreading the good news அப்படின்ற ஸ்ப்ரெட் பண்றது. எப்போ நீங்க சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சோ உடனே நீங்க எதற்கு பாத்திரவான்களாய் மாறுறீங்கன்னா, நீங்களும் அந்த சுவிசேஷத்தை ஸ்ப்ரெட் பண்ற பார்ட்னர்ஸா. என் மூலமாய் சுவிசேஷம் உங்களுக்கு வெளிப்பட்டது போல உங்களுக்கு வெளிப்பட்ட பிறகு நீங்களும் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். வாசம் பண்ணி வெளிப்படுகிறார். உடன்பட்டவர்களானபடினால். தொடர்ந்து வாசிங்கள். 4, 5, 6 வசனம். ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். கடைசி வரை இதை செய்வதில் ஒரு தேவ பிள்ளை சோர்ந்து போகவே கூடாது. 6வது வசனத்தில் நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நற்கிரியை துவங்கினவர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்பது அவர் என்னில் ஆசீர்வாதத்தை துவங்கிட்டார் அது கிடையாது. எனக்குள்ள அந்த சுவிசேஷம் அது வந்ததும் எனக்குள்ள எதை அவர் ஸ்டார்ட் பண்றாருன்னா, அந்த சுவிசேஷம் என் மூலமாகவும் பரவணும். எனவேதான் சுவிசேஷத்தை பரப்பின பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் நான் அதை மேன்மை பாராட்டுறதுக்கு என்ற ஒண்ணுமே கிடையாது. காரணம் அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. உங்க கரத்தை தலைக்கு மேல வைங்க பார்க்கலாம் எல்லாரும். ரைட். இப்ப சொல்லுங்க, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. சத்தமா, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. ஆமென். சொல்லாட்டாலும் வாழ்ந்து காட்டுங்க. ஆமென். சொல்ல முடியலையா, வாழ்ந்து காட்டுங்க. உங்களில் கிறிஸ்து இருக்கிறதை மற்றவர்கள் காணட்டும். உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறதை மற்றவர்கள் காணட்டும். ஆமென். கடந்த வாரத்தில் இந்த வார்த்தைகள் என்னோட பர்சனலாக இடைப்பட்ட வார்த்தை. அப்போதான் ஆண்டவர், நான் இப்போ வந்தேன்னா என் கையில் உன்னுடைய பலன் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன்னு கேட்டார். ஒவ்வொருத்தருக்கா பலனை கொடுக்கும்போது ஏங்க அந்த சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டிலே ஒரு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வெளியூர் போயிட்டு வரும்போது 5 பிள்ளைங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லை? ஆமாம், அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, அம்மா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது 4 பிள்ளை, ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 பிள்ளைங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் இல்லைட்டா அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். இதே போலதான் அவர் வரும்போது பலனோடு வருவார். ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து கொடுத்து வரும்போது என் பக்கத்துலேருந்து ஆராதிச்சவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு தரலனா கிறிஸ்து இன்னைக்கு என்னை ஜீவனோடு வைத்திருப்பது அவரை வெளிப்படுத்த சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே இனி நான் அல்ல. 3 நாட்கள் ஜனங்கள் இயேசுவின் பாதத்திலிருந்து வசனத்தை கேட்கிறது நமக்கு தெரியும். ஜனங்கள் 3 நாட்கள் இருக்க வேண்டும் என்று வரவில்லை. அவர்கள் ஒரு நாள் தான் வந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 அது இப்பொழுது 3 நாட்கள் ஆகிவிட்டது. 3வது நாளில் இப்பொழுது சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே 3 நாள் ஆயிடுச்சு,
ஜனங்கள் புசிக்கிறதுக்கு எதுவும் எடுத்துட்டு வரல. இப்ப இவர்களை அனுப்பிவிட்டா ஏதாவது பார்த்து பார்க்க சொல்லும் போது ஆமென், ஆண்டவர் சொல்ற உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் கொடுங்கள் அப்படின்றார். ஆண்டவருக்கு இது எப்படி தெரியும்? யோவான் 6வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது தாம் செய்ய போகிறது இன்னதென்று அறிந்து கேட்டார். அவர் ஆல்ரெடி இந்த கூட்டத்தை குறித்து ஒரு பிளான் வச்சுட்டாரு. இப்படி ஒரு கூட்டம் 3 நாள் இருக்க போகுது. எனவேதான் ஒரு சின்ன பையன் ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரான். நாம நினைக்கிறோம் அவன் கொண்டு வந்தான். அவனுக்கு தெரியுமா 3 நாள் கூட்டம்ட்டு? தெரியாது. ஆமா, நம்ம 12:30க்கு முடியும்னு வரும்போது தான் மீட்டிங் 12:45 வரை ஆகுது. அப்படி தெரிஞ்சு வந்திருப்போம்னா கையில ஏதாவது கொண்டு வந்திருப்போம். அன்னைக்கு அப்படி இல்லை. ஆனா வந்து அவன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வரான். நான் அதை விசுவாசிக்கிறேன். அவன் கொண்டு வரல, அவர் கொண்டு வர வச்சார். அவன் இப்ப என்னுடைய அடுத்த கேள்வி, அவன் கொண்டு வந்தது எல்லாருக்காகவும் கொண்டு வந்தான்? அவனுக்கு கொண்டு வந்தான். ஆனா கர்த்தர் சாப்பிட விடல. 3 நாள் வச்சிருக்கிறார். அவனை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர வைக்கிறார். 3 நாள் அவனை சாப்பிடாம பிடிச்சு வைக்கிறார். அடுத்த ஒரு 2 மீன் இருக்குது, 5 அப்பம் இருக்கு. சரி, அப்பம் கெடாம வச்சிடலாம். மீன் எத்தனை நாள்ல கெடும்? ஹலோ கன்னியாகுமரி மக்களே, மீனை பத்தி நம்ம மேக்சிமம் மீன் கெடாம எவ்வளவு நேரம் இருக்கும்? நம்ம கெட்டாலும் சாப்பிடுவோம், அது வேற. கேட்டா கருவாடுன்றோம். மீன் கெடாம மீன் எவ்வளவு நாள் இருக்கும்? அன்னைக்கு அந்த சின்ன பையன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் எடுத்துட்டு வரல, ஐஸ் பெட்டியும் கொண்டு வரல. 3 நாள் கெடாம இருக்குமா? ஆனா கெடல, கெடல, கெட விடல, கெட விடல. ஆண்டவர் இந்த அப்பம் இன்னும் கெட்டு போகல, ஆண்டவர் இந்த மீன் இன்னும் கெட்டு போகல. ஆண்டவருக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்க அதிகாரம் உண்டு. ஆனா கொடுக்கல. ஏன்னா உன்னை கெடாம வச்சதே ஓ மூலமா சில கிரியைகளை செய்வதற்காக. எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தைகள் புரிகிறது? இன்னைக்கு என்ன உயிரோட வச்சிருக்கிறார்னா தேவ சித்தம் வெளிப்படுவதற்காக என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். வாழ்ந்தால் உமக்காகத்தான், மரித்தாலும். அவருக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுக்க தெரியும். ஆனால் இல்ல, ஒருத்தரை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர வச்சு அவனை சாப்பிட விடாம பிடிக்க வச்சு எல்லாத்தையும் தாண்டி அந்த அப்பத்தை கெட்டு போக விடல, அந்த மீனை கெட்டு போக விடல. ஏன் இது கெட்டு போகலன்னா இந்த அப்பத்தை குறித்தும் இந்த மீனை குறித்தும் ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. அன்பு உள்ளமே, இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமே, என்றைக்கோ கெட்டு போக வேண்டிய இந்த வாழ்க்கை இன்னைக்கு கெடாம கர்த்தர் வச்சிருக்கிறாருனா ஆமென். எத்தனை நான் சொல்லுகிற வார்த்தையை அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? என் மூலம் கிறிஸ்து வெளிப்பட விரும்புகிறார். ஷாலகாதா ரிமானா ஹந்தல ரிகாபா. ஆமென். நம்ம அப்பத்தை பார்ப்போம், அவர் செஞ்ச அற்புதத்தை பார்ப்போம். ஆனா கடந்த நாளில் அப்பத்தையும் தாண்டி அற்புதத்தையும் தாண்டி எனக்கு அந்த சின்ன பாய் ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்க சின்ன பாய் பிள்ளைங்க கையில இருந்து சாப்பாடை பிடுங்க முடியுமா? சில பெற்றோர் சர்ச்சுக்கு பிள்ளைங்களுக்கு பிஸ்கட்னு கொண்டு வருவாங்க பாருங்க. அது பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கட்னா திறந்து கொடுத்துட்டு அதுல நம்ம ஒண்ணு கை வச்சிட்டோம், அத பிள்ளைங்க ஒரு கத்து கத்தம், இப்படி கத்தாதுக்கு ஒரு இப்படி ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க. இப்போ சீஷர்கள் போய் அந்த பையன் கிட்ட அப்பம் கேட்ட உடனே அவன் கொடுக்குறான். இது எனக்கு நான் கொண்டு வந்தது சொல்லல. எதுக்கு நீங்க இந்த அப்பத்தை கேட்கறீங்க? இயேசு கேட்கிறார், உடனே கொடுக்கிறான். என்னை அடுத்து ஆச்சரியப்படுத்தினது, இப்ப இயேசு இந்த அப்பத்தை வாங்கினது அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க அல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கிறது. நான் தானே அப்பம் தந்தேன்,
எனக்கு தானே நீங்க ஆசீர்வதிச்சு தர்றோம். இப்படி அந்த பையன் போய் நிக்கல. இந்த கூட்டத்தில் ஒருத்தரை இதை செஞ்சுட்டு வரல. நான் தானே அப்பத்தை கொண்டு வந்தேன், அப்ப நீங்க தானே எனக்கு மீதி கூட நிறைய எடுத்து தரணும். கேட்கல. ஆனா அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த அப்பத்தை இன்னும் கெடாம வச்சிருக்கிறானா, இந்த மீனை இன்னும் கெடாம என் கைக்குள்ள வச்சிருக்கிறானா, இதுல என்னுடைய சித்த வெளிப்பட அல்ல, இதுல பரலோக சித்த வெளிப்படுவதற்காக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும்ப்பா, உம்முடைய சித்தம் என்னில் பரிபூர்ணமாகட்டும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியரே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே. ஒரு விஷயம் கூட சொல்ல, என் சித்தமோ ஒன்று வேண்டாம், என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். லோரிவன சத்தலரி கரபலமோ லேப்ரா கதலரே, என் சித்தமோ என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே. வேதத்திலும் எதுதான் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அந்த அப்பத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்தாங்களா அதெல்லாம் எழுதல. மாறாய் அவன் அப்பத்தை கொடுத்ததான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்தில் அவர் எனக்கு என்ன தந்தார் என்பது எழுதப்படுவதை விட நான் அவருக்கு என்ன செய்கிறேன் என்பதுதான் எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கனி கொடுக்காத மரத்திற்கு கீழே தான் கோடாரி வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். வளராத மரத்திற்கு கீழே அல்ல, வளராத மரத்திற்கு அல்ல, கனி கொடுக்காத மரத்திற்கு இல்ல. வளர வைப்பது அவருடைய சித்தம், அவர் வளர வைப்பார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒரு சேதம் அணுகாதபடி, ஏசாயா 27வது அதிகாரம் 1-2 வசனங்கள், நான் அதை வளர பண்ணுவேன் என்று அவர் உறுதி பண்றார். நீ எனக்குள்ள இருக்கிறியா, செட்டைக்குள்ள இருக்கிறியா, உனக்கு நிறைவான பலனை நான் தந்து கொண்டிருப்பேன். உன்னை எப்படி போஷிக்கணும், எப்படி நடத்தணும் நான் நடத்துவேன். வளர பண்ணுவது அவருடைய வேலை, கனி கொடுப்பது என் வேலை. வளர வைத்தவர் நீ எவ்வளவு வளர்ந்திருக்கன்னு பார்க்க வரமாட்டார், நீ என்ன கனி கொடுத்திருக்கிற. கனி கொடுக்காத மரத்திற்கு தான் கோடாரி வைக்க. நம்ம இன்னைக்கு எது அதிகம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்னா, ஆண்டவர் என்ன எவ்வளவு பிளஸ் பண்ணி இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் என்ன இப்படி பிளஸ் பண்ணிட்டார்னா அதை பார்த்து நிறைய பேர் இயேசுவை. ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை வைத்து அல்ல மற்றவர்கள் தேவனை அறிவது, எனக்குள் உண்டாகிற மாற்றத்தை வைத்துதான் அறிந்து கொள்வார்கள். அப்படின்னா ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைக்கும் போதே அபிமெலேக்கு வந்து சொல்லியிருக்கேன், உன் கூட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லல. ஏசைக்கு தோண்டும் போது தண்ணீர் வந்துச்சு, அப்ப சொல்லியிருக்கலாமே உன் கூட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லல. பெலிஸ்தர்கள் ஏன் மண்ணை வாரி போட்டாங்கன்னா அவங்க தோண்டி பார்த்து தண்ணி வரல. ஆனா ஈசாக்கு தோன்ற தண்ணி வருது, சித்னாவை ஈசாக்கு தோன்ற தண்ணி வரல. அப்ப வந்து சொல்லாதவர்கள் ரெகோபோத்தை தாண்டி வந்து சொல்லுகிறார்கள், உன் கூட கர்த்தர். எப்பா ஏன்பா இதை நீ எனக்கு நடந்த ஆசீர்வாதத்துல நீ சொல்லாம இப்ப வந்து சொல்றேன்னா, ஈசாக்கே ஆசீர்வாதம் இல்ல, நீ இவ்வளோ நாங்க உனக்கு துரோகம் பண்ண பிறகும் நீ வாக்குவாதம் பண்ணாம நின்ன பாரு. அப்படி நின்ன பிறகு கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணி நிறுத்துறார் பாரு. இதுல சொல்றோம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிற என்ன கர்த்தர் சொந்த வீட்டு கொண்டு போனதை என்னை சுற்றி இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, என் கூட கர்த்தர் இதல்ல இதல்ல, நன்மையை காண வைப்பார். இன்னும் சொல்ல போனா, தேவனை அறிந்த நம்மை விட தேவனை அறியாத எத்தனை பேர் நல்ல ஹைஃபையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆசீர்வாதத்தை வைத்தல்ல கிறிஸ்து என்னில் வெளிப்பட வேண்டியது. எனக்குள் உண்டாகிற மாற்றங்கள், எனக்குள் உண்டாகிற அந்த சுபாவங்கள், என்னிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிற கிரியைகள், நான் தேவனுக்கு செய்கிற காரியங்கள், இதுதான் மற்றவர்களுக்கு முன்பாய் கிறிஸ்துவை என்னிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். இதுதான் தேவ சித்தத்தை செய்வது. ஆமென். நேரம் அதிகம் போகிறது. நான் ஒரு பகுதியை முன்பாக வைத்து அதை எல்லாம் இன்னைக்கு டீட்டெயிலா பேசுவதற்கான நேரம் இல்லை. ஆனால் அந்த பகுதியை முன் வைத்து ஒரு சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். யோவான் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியும். பிறவி குருடன் ஒருவன் இருக்கிறான். ஆமென். அவன் பிறந்தது முதலே குருடன். இயேசு கிறிஸ்து அநேக குருடர்களுக்கு பார்வை கொடுத்ததை வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் எல்லாருடைய சம்பவமும் ஒரு சில வசனங்களோட முடியும். ஆனால் இந்த குருடனுடைய சரித்திர சம்பவம் மட்டும் ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 9வது அதிகாரம் முழுவதுமே இவன் ஒருவனுக்காகவே எழுதப்பட்டது.
ஏன் மற்ற குருடர்களுக்கு 2-3 வசனத்துல முடிந்த போது இவன் ஒருவன் வாழ்க்கையில மட்டும் இந்த ஒரு அதிகாரம் எழுதப்பட்டது என்றால், இவன் வாழ்க்கையில நடந்தது அற்புதம் அல்ல, தேவ சித்தம். ஆமென். இவன் கண்கள் திறக்கப்பட்டது எதற்காக என்றால், அற்புதத்தை காட்டுவதற்கல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. பிதாவின் கிரியைகள் வெளிப்படும் பொருட்டே இவன் இப்படி பிறந்தான் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லிதான் அவன் கண்களை திறந்து, அதன் பிறகு அவன் இயேசுவை தான் பேசுகிறான். அவன் கிட்ட வந்து உன் கண்கள் திறக்கப்பட்டதை குறித்து ஆச்சரியப்பட்டதை விட ஜனங்கள் எதை கேட்கிறாங்கன்னா, உன் கண்ணு எப்படி திறந்துச்சு, யார் திறந்தா அப்படின்னு தான் கேட்கிறான். ஆமே. ஒரு காரியத்தை நான் கடைசியில் சொல்ல வேண்டிய பாயிண்ட முதல்ல சொல்லிடுறேன். கிறிஸ்து வெளிப்படுவது என்பது என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னில் உள்ள நன்மையை பார்த்தல்ல, என்னை பார்க்கிறவங்க இந்த நன்மை எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு சொல்றதை விட இந்த நன்மை செய்தவர் யார் என்பதை கேட்கணும். ஆமே. என்னை பார்த்து என்னிடத்தில் பேசுகிறவர்கள் என்னில் உள்ள நன்மை குறித்து பேசுவதை விட எனக்கு நன்மை செய்தவரை குறித்து பேசுவதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. ஆமே. இது செய்தது யாரு? அவன் வாயை திறந்து சொல்றான், இயேசு என்கிற ஒருவர் எனக்கு இதை செய்தார். இந்த ஒரு சித்தம் நிறைவேறுகிறதுக்கு முன்பாக இவனை 2 சந்திப்பு சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்து முதலாவது வந்து சந்திக்கிறார், பிற்பாடு 2வது வந்து சந்திக்கிறார். முதலாவது வந்து சந்திக்கும் போது இயேசு அவனை பார்த்தார், ஆனால் அவன் இயேசுவை பார்க்கல. அவன் பார்க்கல. ஆனா இயேசு அவனை பார்த்ததையும் அவனுக்காய் பேசுவதையும் அவனுக்காய் கிரியை செய்வதையும் அவனோடு இடைபடுவதையும் அவன் ஃபீல் பண்றான், உணர்ந்தான். அவனுக்கு தெரியுது, இயேசுதான் தெரியுது, இயேசுதான் எல்லாம் செய்கிறார் தெரியுது, இயேசுதான் எல்லாமே எனக்காய் செய்கிறார், இயேசுதான் இந்த கிரியெல்லாம் செய்கிறார். இது அவன் இன்னும் பார்க்கல, இயேசுதான் பார்த்து செய்கிறார். ஆனா அவனுக்கு அதை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நானும் இன்னும் அவரை பார்க்கல, ஆனா என் லைஃப்ல எல்லாமே இயேசுதான் செஞ்சிட்டு இருக்கிறார், ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன பார்த்துட்டார், அது எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் எனக்காய் பேசுறார், ஃபீல் ஆகுது. அவர் எனக்காய் ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறார், ஃபீல் ஆகுது. என் பக்கத்துல நின்று ஏதோ கிரியை செய்யற, இது ஃபீல் ஆகுது. ஆனா அவர் பார்க்கிறாரு, ஆனா அவனால பார்க்க முடியல. நாம இதுவரை அவரை பார்க்கல, ஆனா எத்தனை பேர் சொல்ல முடியும், அதிகமா ருசிக்க வச்சிட்டு இருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை ருசிக்க வச்சிட்டு இருக்கிறார். அவர் தயவுள்ளவர் என்பதை ருசிக்க வச்சிட்டு இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர் என்பதை ருசிக்க வச்சிட்டு இருக்கிறார். நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்தது, நீர் செய்ததை மறக்க கூடும். ஆமே. இந்த வாழ்க்கை உம்மை ருசித்தேன், உம்மை ருசித்தேன், நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். உம்மை ருசித்தேன், உம்மை ருசித்தேன், நல்லவர் என்று. ஹல்லேலூயா. அதாவது ஃபீல் பண்ண வச்சிட்டு இப்ப அவர் போயிட்டார். போயிட்டு 2வது அவனை வந்து சந்திக்க வரார். அப்படி சந்திக்க வரும்போது வேதம் சொல்லுகிறது, 36, 37 வசனங்களை வாசியுங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோட பேசுகிறவர் அவர்தான் என்றான். 38வது வசனம். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்ட. 2வது முறை இயேசு வரும்போது இப்பொழுது அவரும் பார்க்கிறார், அவனும் பார்க்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, ஒரு முறை இயேசு வந்தார், நான் பார்க்கல, ஆனா ஃபீல் பண்ண வச்சிட்டு இருக்கிறார். இனி 2வது முறை ஆண்டவர் வரப்போகிறார், அப்பொழுது அவரும் பார்ப்பார், நானும் அவரை பார்க்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க, பார்க்காத என் நேசரை பார்க்க போறேன்? பார்க்காத நேசரை பார்க்காமல இப்படி லவ் பண்ண வச்சவர், பார்த்து எப்படி லவ் பண்ண வைக்க போறார் தெரியல. பார்க்காமல இப்படி அவருடைய கிருபையை ருசிக்க வச்சவர், பார்க்காமல இப்படி அவருடைய அன்பை ருசிக்க வைத்தவர் ஜீசஸ். முதலாவது அவன் வந்து பார்க்கும்போது அவனால பார்க்க, ஆனா அனுபவிக்கிறான். ஆனா 2வது வந்து பார்க்கும்போது அவனும் பார்க்கிறார், அவரும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சபையே, சீக்கிரத்தில் அந்நிய கண்களினால் அல்ல, நம் சொந்த கண்களினால் அவரை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி, என் கண்கள் அவரை காணும்
ஹalleluya. அந்நிய கண்கள் அல்ல, நாதா என் கண்ணால். அவன் அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால். ஹalleluya. பாவியா எண்ணப்பட்ட என்னை பரிசுத்தவனாய் மாற்றி என்னை மறுரூபப்படுத்தி அவரை போல் அவருடைய சாயலா என்னை மாற்ற போகிறார் என்றால் இந்த பாக்கியத்தை விட மேலான பாக்கியம் இந்த பூமியில் எதுவுமே இல்லை. ஜீசஸ். நம்முடைய கண்கள் அவரை பார்க்கிறதை விரும்புவதை விட அவர் செய்யறதை பார்க்கிறத விரும்புறோம். ஆமென். ஹalleluya. அதாவது அவரை பார்க்கணும்னு விரும்புறவங்களுக்கு அவர் என்ன செஞ்சாலும் ஒண்ணு இல்லை, செய்யாட்டாலும் ஒரு விஷயம் கிடையாது. ஆமென். அவரை பார்க்க. ஆனா இவன் முதல் சந்திப்புக்கும் இந்த இரண்டாவது சந்திப்புக்கும் இடையில் அவர் எப்போதான் வந்தார் தெரியுமா? அவனை குறித்த சித்தம் நிறைவேறின உடனே. அதன் அடையாளம் தான் 34வது வசனம், 35வது வசனம் வாசியுங்கள். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ போதிக்கிறாய் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார். இவன் அப்படி என்ன போதிச்சுட்டான? ஒன்னும் போதிக்கல, தன் வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினான். ஆமா. 2-3 வாரங்களுக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்தில் 31 வயது ஒரு வாலிபர் சுட்டு கொல்லப்பட்டது. இன்னைக்கு தேசம் எங்கும் அது நிமித்தம் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலே வெடிச்சிருக்குது. ஹalleluya. அவர் எதுக்காக சுட்டு கொல்லப்பட்டார்னா அநியாயத்தை குறித்து, ஆமென், சத்தியத்தை எடுத்து உரைத்து வாலிபர்கள் நடுவில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினது நிமித்தமாய். இங்கே எப்படி இவன் தள்ளப்பட்டானோ அப்படிதான் அவர் அங்கே தள்ளப்பட்டார். ஆனா உலகம் தள்ளிச்சு, அவர் தள்ளல. உலகம் தள்ளிச்சு, அவர் தள்ள. இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிற, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளை உலகம் தள்ளும், ஆனால் பரலோகம் அவர்களை தான் அங்கீகரிக்கும் என்று நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம ஏன் வெளிப்படுத்த தயங்குறோம்னா உலகம் தள்ளிடக்கூடாது. ஆமென். கடந்த வாரத்தில் என்எல்ஏஜில் ஆராதனை நடத்தும் போது ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு வார்த்தை, தேவனை ஆராதிக்கிற ஆராதனை பாடுறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், இதுவும் ஆராதனை. ரெண்டாவது, தேவனுக்காய் சில இடத்துல வைராக்கியம் நிற்கிறோம் பாருங்க, அதுவும் ஆராதனை. ஆமென். பாபிலோன்ல நேபுகாத்நேச்சார் செய்த சிலைக்கு முன்பாக 3 வாலிபர்கள் நின்று சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க. உடனே அங்கே ஏதாவது பாட்டு பாடினாங்களா? கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவரான்னு பாடினாங்களா? இல்ல அந்நிய பாஷை பேசினாங்களா? இல்ல. 1 மடங்கு தீயிலும் இதே வார்த்தையை சொல்லுகிறார்கள், 7 மடங்கு தீயிலும் இதே வார்த்தையை சொல்லுகிறார்கள். எந்த சூழ்நிலை கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்பதும், கர்த்தருக்கு நான் ஏறெடுக்கிற ஆராதனை என்று விசுவாசிக்கிறவன் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். கர்த்தருக்காய் நிற்கிறான். இந்த சித்தம் நிறைவேற, அதாவது இவன் கண்ணை திறக்கிறதற்கு ஒரு சித்தம் வச்சிருந்தார் பாருங்க. அந்த சித்தம் பூர்ணமானது. உலகம் அவனை தள்ளுது, இயேசு வந்து அவனை சந்திக்கிறார். இயேசு சந்திக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு வார்த்தை நடுக்கத்தோட சொல்லுகிறேன். ஒன்றே நம்முடைய ஓட்ட முடிவு அல்லது கிறிஸ்துவின் வருகை ஏதோ ஒன்று நடக்கும். அது நடப்பதற்கு முன்பாக ஆண்டவரே என்னை குறித்த தேவ சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறணும் நம்புறவங்க விரும்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இவன் வாழ்க்கையில் சித்தம் நிறைவேறுவதற்கு இவன் செய்த டைம் போயிடுச்சு. 5 நிமிஷத்துல அந்த 4 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் பாயிண்ட் மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவன் சித்தம் நிறைவேறுவதற்கான காரணம் யோவான் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அப்புறம் போகையில் ஒரு மனுஷனை கண்டார். போதும். சித்தம் நிறைவேறுவதற்கு இவனிடத்தில் முதல் வெளிப்பட்ட காரியம், இதுவரை ஏன் இவன் லைஃப்ல இந்த சித்தம் நடக்கலனா இயேசுவின் பார்வைக்குள் வரவில்லை. இன்னும் இவன் இப்பொழுது பிறந்தவன் அல்ல, பிறந்த வருஷங்கள் ஆயிடுச்சு. பிறந்தது முதலை குருடன். ஆனா இவன் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு சித்தம் இருக்குது. கிறிஸ்து இவனில் வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் கிரியைகள் இவனில் வெளிப்பட வேண்டும். ஆனா இத்தனை நாட்கள் ஏன் இவன் வாழ்க்கையில் இன்னும் அந்த சித்தம் நிறைவேறவில்லை என்றால் இயேசுவின் பார்வைக்குள் இன்னும் இவன் வரவில்லை. எப்போ இயேசுவின் பார்வையில் இவன் காணப்பட்டானோ, காணப்பட்ட அடுத்த நிமிஷமே கர்த்தர் அவன் வாழ்க்கையில் சித்தத்தை செய்ய துவங்குகிறார். அப்படியானால் சபையே, சித்தம் நிறைவேற்ற விரும்புகிற தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தில் உறுதியா இருக்கணும் தெரியுமா? இயேசுவின் பார்வைக்குள் இருப்பதில் உறுதியா இருக்கணும். தேவனோடு உள்ள உறவிலே சரியா இருக்கணும். ஒரு நாள் உறவு அல்ல, தினம்தோறும் உறவிலே சரியா இருக்கணும். அவருடைய பார்வைக்குள் இருக்கிறவன்
பார்வைக்குள் இருக்கிறவன், நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன் என்று ஆகாபுக்கு முன்பாய் மார்பு தட்டி சொன்ன அந்த எலியாவை தான் கர்த்தர் நடத்த துவங்குகிறார். சித்தத்தின்படி ஒளித்து வைக்கிறார். சாரிபாத் வீட்டுக்கு கொண்டு போகிறார். ஒரு குறிப்பிட்ட கால நேரம் வந்த போது ஆகாபுக்கு முன்பாய் மறுபடியும் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். யாரை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துறார்? சித்தத்திற்குட்பட்டவன், பார்வையில் நிற்கிறவன். பார்வைக்குள் நிற்கிறது வரையிலும் தேவ சித்தம் எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். கடந்த நாளில் ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை. இன்னைக்கு பலரை எதுல குழம்புறோம் தெரியுமா? திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் குழப்பம் வருது. திட்டம் வேறு, சித்தம் வேறு. இன்னைக்கு தேவ திட்டத்தை நாம எப்படி பார்க்கிறோம்? தேவ சித்தமாய் பார்க்கிறோம். இல்ல, தேவ திட்டம் என்பது காட்ஸ் பிளான், தேவ சித்தம் என்பது காட்ஸ் வில். ஆமென். திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. யோசேப்புக்கு நடந்தது தேவ திட்டம், பவுலுக்கு நடந்தது தேவ சித்தம். ஆமென். அதே என்ன திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் வித்தியாசம்? திட்டம் என்பது கர்த்தர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒரு டைம் வச்சுட்டாரு. அது எப்ப நிறைவேற்றணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதை நிறைவேற்ற அந்த காரியத்தை அவர் ஏற்கனவே சொல்லி விடுவார். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை வச்சுட்டு தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறோமோ, இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ, அது திட்டம். திட்டம் என்பது நாம் கேட்டு அவர் சொல்லுவதல்ல, அவர் நம்மை கூப்பிட்டு சொல்லுவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கூப்பிட்டு பேசுவார். எப்ப இது உன் லைஃப்ல நான் செய்வேன். யோசேப்பு தரிசனத்தை கேட்டு வாங்கினவன் அல்ல, கூப்பிட்டு காமிச்சார். அவனை கூப்பிட்டு இதுதான் உன் லைஃப்ல நடக்க போகுது, இது திட்டம். இது ஒரு காலத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த திட்டத்தை யோசேப்பால நிறைவேற்ற முடியாது, ஆனால் இந்த திட்டம் கர்த்தரால் நிறைவேற்றப்படும். ஆனால் சித்தம் என்பது நான் கேட்டாதான் சொல்லுவார். நான் கேட்கணும். சவுல் சந்தித்த உடனே கேட்டான், ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறது. எனவே தான் சவுலுக்கு எல்லாத்தையும் ஆரம்பத்திலே சொல்லாமல் அந்தந்த டைமுக்கு சொல்லுவார். எங்க போனோம், என்ன செய்யணும், எந்த இடத்துல நீ சாட்சியா நிக்கணும், இது எல்லாமே ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டார். அந்தந்த டைம் வரும்போது அதெல்லாம் ஆவியானவரால் நடத்தப்படுவார். சித்தம், ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டதும் இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ போய் அமர்ந்திரு, 3 நாள் அமர்ந்திருன்றார். அதன் அர்த்தம் என்ன? நீ என் பார்வைக்குள்ள வந்து உட்கார். ஃபர்ஸ்ட் அவர் பார்வைக்குள்ள உட்கார்ந்து 3 நாட்கள் அமர துவங்கினதும் அவன் பார்வையை கர்த்தர் மாற்ற துவங்குகிறார். சித்தம் என்பது நான் கேட்டு செய்யணும். திட்டம் என்பது அவர் எனக்கு சொல்லுவது, அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் சித்தம் நான் கேட்கணும். கேட்கிறது மாத்திரமல்ல, அதை நான் தான் நிறைவேற்றணும். அந்த சித்தத்தை நிறைவேற்ற இன்னொரு பர்சன் ஆண்டவர் செலக்ட் பண்ண மாட்டார். மோசே அப்படிதான் சொல்றார், ஆண்டவரே நீர் ஆரோனை பயன்படுத்துங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார், மோசே இந்த சித்தத்தை நான் உன் பேரை வச்சுதான் எழுதிட்டேன். ஒரு மோசே தான். இந்த மோசே பயன்பட வேண்டிய இடத்துல நான் ஆரோனை பயன்படுத்த மாட்டேன். அன்பான உள்ளமே, இந்த டேவிட் சாம் பயன்படுற இடத்துல இன்னொருத்தங்களை கர்த்தர் நிறுத்த மாட்டார். நீங்க பயன்பட வேண்டிய இடத்துல இன்னொருத்தரை கர்த்தர் நிறுத்த மாட்டார். நீங்க நிக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் நிக்கணும். நாம என்ன நினைக்கிறோம் பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் மடியில இருந்து லாசரோவை பார்த்துட்டு சொன்னாரே, ஆபிரகாமே அவரை கொஞ்சம் அனுப்பிட்டீங்கன்னா என் சகோதரர்களுக்கு அவன் போய் இதை குறித்து வெளிப்படுத்திடுவான்னு சொன்னதும் அங்கிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவன் இனி போக மாட்டான். அங்கே மோசையும் எலியா போன்ற தீர்க்கதரிசிகளும் உண்மையிலே என்ன வார்த்தை சொல்லியிருக்கணும் தெரியுமா? அங்க இவனை போல ஒருத்தன் அங்க இருப்பான், இப்படிதான் சொல்லியிருக்கணும். ஒரு டேவிட் சாம் தான், ஒரு பாஸ்டர் ஜாய்சன் தான், ஒரு பேதுரு தான், ஒரு பவுல் தான். நீங்க உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஆமா, இந்த ஒரு பர்சன் தான் என்னை கொண்டு செய்ய வேண்டியது கர்த்தர் என்னை கொண்டு தான் செய்வார். அதே நேரத்தில் அவர் செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கிற இடத்துல நான் செய்யாமல் போயிடக்கூடாது. ஏன் இன்னைக்கு கெடாம வச்சிருக்கிறார்? கெட்டு போய் என்னைக்கோ நாற்றம் எடுக்க வேண்டிய வாழ்க்கை அல்லவா? எத்தனை காற்று வீசினது, மங்கிச்சே தவிர அணைய விடலையே. ஆமே நெருஞ்சிச்சே தவிர முறிய விடலையே. ஏன் என் மேல இன்னும் தேவ சித்தம் இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, அப்ப சித்தம் அறியணும்னா பார்வையில நிக்கணும். இவனுக்கு இந்த பார்வையில் வர்றது வர இவனுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது இவன் வாழ்க்கையில் ஒரு தேவ சித்தம் இருக்கிறது என்பது. இவன் வந்த பிறகுதான் இயேசு சொல்றாரு, இவன் பிறந்ததே சித்தத்திற்காக, கர்த்தரினை ஜெனிப்பித்ததே சித்தத்திற்காக. பார்வையில் நிற்க வேண்டும். இரண்டாவது எதுல நிற்கணும்னா பாதையில் நிற்கணும். சித்தத்தை இப்பொழுது வெளிப்படுத்தி விட்டு அவனை அப்படியே அனுப்பிவிடவில்லை ஆண்டவர்.
வெறுமை ஒரு பார்வையை கொடுத்து அனுப்பாமல் இப்பொழுது அவனை தன் பாதையில் நடத்துகிறார். அதன் அடையாளம் தான் 6-7 வசனங்கள். நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அவரே சில காரியத்தை செய்கிறார். தரையில துப்புறார், உமிழ் நீரினால் சேர் உண்டாக்குறார், அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி நீ போய் சீலோவாம் குளத்தில் பாதை அவர் நியமிக்கிறார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க போகணும், எதை செய்ய வேண்டும், இது எல்லாவற்றையும் இப்பொழுது தீர்மானிப்பது இந்த குருடன் அல்ல, சித்தத்தை வைத்த கிறிஸ்து அதை தீர்மானிக்கிறார். அப்ப சித்தம் செய்ய விரும்புகிறவர்கள் முதலாவது பார்வையில் இருக்கணும், இரண்டாவது பாதையில் நிற்கணும். ஹல்லேலூயா, ஆமென். சவுல் தமஸ்குவுக்கு புறப்பட்டது பிதாவின் சித்தத்தை செய்யல, தன்னுடைய சித்தத்தை செய்ய. ஆனா தமஸ்குவிலே கர்த்தர் சந்தித்து அவனை 3 நாட்கள் உட்கார வைத்து அவன் கண்களை திறந்த போது இப்பொழுது அவன் புறப்பட்டது தனது சித்தத்தை செய்யல, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக. அதனால பிதா கைட் பண்றார், ஆவியானவர் கைட் பண்றார். முதல்ல சொல்ல சீஷர்களுக்கு கீழே போய் உட்காருன்றார். என்ன செய்யணுங்கிறார். அங்கிருந்து கர்த்தர் புறப்பட வைக்கிறார். எந்த தேசத்துக்கு போனோம், எங்க போய் நீ சுவிசேஷம் சொல்லணும். சில இடத்துல எல்லாம் பவுல் தீர்மானிப்பார், அங்க கர்த்தர் தடை பண்ணுவார். ஆமை தடை பண்ணி கர்த்தர் இன்னொரு ட்ராக்ல கொண்டு போவார். அங்க போற பாதை சில நேரத்தில் கடினமாக தான் இருந்தது. ஆனால் எந்த இடத்திலும் பவுலை கர்த்தர் தோற்று போக விடல, மூழ்கி போக விடல. ஆமென். சித்தம் செய்ய விரும்புகிறவன் ஏதோ ஒரு பாதையில் நடக்க மாட்டான், அவர் பாதையில் நடப்பான். மூன்றாவது, சித்தம் செய்ய விரும்புகிறவர்கள் ஆமென் பரிசுத்தத்தில் நிற்பார்கள். பரிசுத்தத்தில் நிற்பார். பார்வையில் நிற்கணும், பாதையில் நிற்கணும், பரிசுத்தத்தில் நிற்கணும். அதுதான் 9வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்றார், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். ஆமே, கண்ணை தொட்டு சேரை உண்டாக்கி கண்ணில் பூசினவருக்கு அந்த சேரை துடைக்க முடியுமா, முடியாதா? முடியும். ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார், நீ போய் கழுவுன்றார். அது எங்கேயோ போய் கழுவ சொல்லல, சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்றார். சீலோவாம் என்றால் வேதம் சொல்லுகிறது அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்ப இப்ப இவன் இந்த சீலோவாமுக்குள்ள வரும்போது, சீலோவாம் குளத்துக்குள்ள வரும்போது அவனை பார்க்கும்போது அந்த குளத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இவன் வந்தவன் அல்ல, இவன் அனுப்பப்பட்டவன். அவன் அந்த தண்ணீரை எடுத்து கழுவும் போது எல்லாருக்கும் தெரியுது, இது இவனா செய்யல, இது ஒருத்தர் செய்ய வச்சிட்டு இருக்கிறார். அதை நான் இப்படி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒருவன் நடக்க துவங்கினால் அவன் வாழ்க்கை சுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் சீஷர்களுக்கு யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமானீர்கள். 3வது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம் சுத்தம் இல்லாமல் சித்தம் செய்ய முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேர் இருந்தா சித்தம் இல்லைன்னு சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, சுத்தம் தான் சித்தம். ஆமே, ஹல்லேலூயா. அசுத்தமா நான் என்ன வேணாலும் வாழ்ந்துட்டு ஆண்டவருக்கா அதை செய்வேன் இதை செய்வேன்லாம் நின்ன செய்ய முடியாது. தேவ சித்தம் செய்யணுமா, ஃபர்ஸ்ட்ல உங்களை சுத்திகரிக்க இடம் கொடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. ஏன் தூரத்துல இருந்து மோசே பார்க்கும் போதே ஆண்டவர் சந்திச்சு தூரத்துல இருந்து பேசியிருக்கலாமே, மோசே எகிப்துக்கு போகணும். மோசே கிட்ட வர வைக்கிறார், பாதையில கொண்டு வர. ஃபர்ஸ்ட்ல பார்வையில கொண்டு வந்தார், பாதையில கொண்டு வந்தார், பாதையில கொண்டு வந்து அவனை சுத்திகரிக்கிறார், பாதரட்சை கழட்ட வைக்கிறார். எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? ஏன்னா அவன் செய்ய போறது தன் இஷ்டத்தை அல்ல, தேவ சித்தத்தை. தேவ சித்தம் செய்ய அவன் சுத்திகரிக்கப்பட்டு தான் புறப்படணும். ஹல்லேலூயா. அப்போ சித்தம் செய்ய விரும்புறவங்க கிட்ட ஆட்டோமேட்டிக்கா என்ன வெளிப்படும் தெரியுமா? பரிசுத்தம். டெய்லி என் லைஃபை சுத்தத்திற்கு நான் இடம் கொடுத்துட்டே இருப்பேன், நான் போய் கழுவிட்டே இருப்பேன் என் கண்களை. ஆமா, இந்த கழுவ 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 என்ன ஆகும் தெரியுமா? கண்ணு திறந்துரும். எதுக்கு நேரா திறக்கும் தெரியுமா? எதுக்கோ நேரா இல்ல, சித்தத்தை செய்வதற்காக கண்கள் திறக்கும். கண்ணு திறந்துரும், கண்ணு திறந்துரும். ஹல்லேலூயா. வேதத்தை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. ரீசனை போன வாரத்தில் தான் ஒரு சகோதரர் கூட பேசிட்டு இருந்தேன். நீங்க பைபிளில் படிச்சீங்கன்னா புதிய ஏற்பாடு, விசேஷமா புதிய ஏற்பாட்டில் நீங்க வாக்குத்தத்தமால ரொம்ப பார்க்கவே முடியாது. அதிகமாக கர்த்தர் எதை தான் பேசுவார்னா, நாம அவருக்கு செய்ய வேண்டியதான் பேசியிருப்பார். நாம பழைய ஏற்பாட்டில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நாம இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சு வைக்கிறது பழைய ஏற்பாட்டில். அது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தத்தை குறித்து ரொம்ப பேசாம அவர் எதை குறித்து தான், பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசுவார். என்ன செய்யணும், நாம என்ன செய்யணும், நாம என்ன செய்யணும், இதை தான் அதிகம் பேசுவார். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது அவர் என்ன செய்வார் என்பதை விட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது. பரிசுத்தத்தில் நிற்கிறான். கடைசியாக அவன் பரிசுத்தருக்காக நிற்கிறான். இப்பொழுது கண்கள் கழுவப்பட்டு வந்தவனிடத்தில் ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறாங்க. 8-9 வசனங்களை வாசிங்கள்.
யோவான் 9:8-9 வசனம். அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்கள் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் என்று சொன்னதும் அடுத்து அவங்க கேட்கிற கேள்வி பாருங்க. அடுத்த வசனம். அவர்கள் அவனை நோக்கி கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? கண்கள் திறக்கப்பட்டதை ஆச்சரியமாய் ஆண்டவரை துதிப்பாங்கன்னு பார்த்து அவங்களுடைய கேள்வியே இந்த கண்ணு எப்படி, இது யார் திறந்தா? நீங்க அதுக்கு அடுத்து நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை படிங்க. பார்க்கிற எல்லாருமே கேட்கிறது, இவன் கண்ணு திறந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டதை விட இவங்க எல்லாருடைய கேள்வி என்னன்னா, இந்த கண்ணு யார் திறந்தா? இவன் வாயால அத்தனை பேர் காது கேட்க அவன் யாரை குறித்து பிரசங்கிக்கிறான் தெரியுமா? இயேசுவை குறித்து பிரசங்கிக்க தொடங்குகிறான். இப்போதான் சித்தம் பூர்ணமாகுது. ஏன் அப்ப இவ்வளவு நாள் கண்ணு திறக்காம பிடிச்சு வச்சிருந்தான்னா, அப்ப நீ கண்ணு திறந்திருந்தா இயேசுவை பேசியிருக்க மாட்டேன். இப்ப கண்ணு திறந்ததும் இயேசுவை பேச. ஆமென். இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரே ஒரு ஜபத்தை தான் செஞ்சேன். ஆண்டவரே, டெய்லி என் கண்ணை திறக்கும் போது நான் எதை பார்த்து தான் நடக்கணும்னா உம்முடைய சித்தத்தை பார்த்து நடக்கணும். அதுக்காக என் கண்ணை திறங்க. சவுலுக்கு கண்ணை மூடி திறக்கிறார். மூடும் போது அவன் சித்தம் அடிபடுது, திறக்கும் போது அவர் சித்தம் ரிவீல் ஆகுது. ஹல்லேலூயா. நைட்டு தூங்கும் போது என் சித்தம் அடிபடணும், காலையில் எழும்பும் போது அவர் சித்தம் ரிவீல் ஆகணும். இப்படி டெய்லி நீங்க சித்தத்திற்காக எழும்புவீர்களானால் கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை ஆச்சரியமா இருக்கும். ஆமென். எல்லாவற்றை தாண்டி அந்த நித்தியத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென், ஆமென். பவுலுடைய சாட்சி அது தெரியுமா? பவுல் இப்படி ஊழியம் செஞ்சார், அப்படி ஊழியம் செஞ்சார். இதல்ல, பவுலை சொல்கிறார், என்னை பற்றி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏங்க, நம்ம ஓட்ட முடியும் போது, நம்முடைய வாழ்க்கை முடிவதற்குள்ளாக நம்மை குறித்து ஜனம் பேசுறதை விட நம்மோடு இருக்கிறவரை குறித்து ஜனம் பேசணும். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே என்னை பத்தி பேசுறது வேண்டாம், உம்மை பத்தி பேச வைங்க ஆண்டவரே? ஆமென். பார்வையில் நில்லுங்கள், பாதையில் நில்லுங்கள், பரிசுத்தத்தில் நில்லுங்கள், பரிசுத்தருக்காக நில்லுங்கள். ஆமென். தேவ சித்தத்தை செய்யுங்கள். ஆமென். இன்று காணாமல் ஆராதிக்கிறோம், சீக்கிரத்தில் அவர் பலனோடு வரப்போகிறார், கண்டு ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்க தான் எல்லாமே, மேகம்தா எல்லாமே. பாடுங்கள், நீங்க தான் இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. கரத்தை பிடித்தவரே, கரத்தை பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? கரத்தை பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீரானையா, இதுவரை நடத்தி வந்த. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாமா? சித்தம் சித்தம் செய்யணுமே, செய் ஆண்டவரே. என் பேஜ்ல எழுதணும்பா, நீங்க நிறைய எழுதணும்பா. ஒரு ஆகாஷந்தல ரியாதரா, நீங்க தான் விரும்பி தெரிந்தெடுத்தவரே. என்னிலிருந்து நீர் வெளிப்படுவீராக, என்னில் வெளிப்படுவீராக. நீங்க தான் எல்லாமே. இப்ப சொல்லுங்க, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே. தமக்கு முன்பாக பிரியமானதை நடப்பித்து ஆமென் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. நான் அல்ல இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தத்திற்குட்பட்டு பார்வையிலே நிற்க, பாதையிலே நிற்க, பரிசுத்தத்தில் நிற்க, பரிசுத்தருக்காய் நிற்க பண்ணும். நான் அல்ல இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு விசை எல்லாரும் கண்களை
முடிந்தால் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து எத்தனை பேர் விரும்புறீங்க? எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவரை இதுவரை, ஆனா இன்று முதல் உம்முடைய புஸ்தகத்தில் என் பெயர் இருக்கிற பேஜில் ஆண்டவரே நான் உமக்காய் செய்யப்படுவது எழுதப்படட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்கப்பா? ஆண்டவரே என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னில் பரிபூர்ணமாகட்டும். நான் என்ன செய்ய நீர் சித்த வைத்திருக்கிறீரோ, என்னில் எப்படி வெளிப்பட நீ சித்த வைத்திருக்கிறீரோ அப்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பார்வையில் நிற்கிறேன், உம்முடைய பாதையில் நிற்கிறேன். அப்பத்தை கெடாமல் வைத்தது ஆண்டவரே, அந்த அப்பத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக அல்லவா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லவா இன்றும் என்னை கெடாமல் வைத்திருப்பது ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக என்பதை அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே, நீ பலனோடு வரும்போது, எனக்காய் வரும்போது நீ கையை விரிச்சிடக்கூடாது. உம்மை அறியும் பாக்கியத்தை தந்தீர், உம்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை தந்தீர், உம்மை இன்னும் அண்டிக் கொள்ளுகிற பாக்கியத்தை தந்தீர். இப்படி அறிந்த பிறகும் அண்டிக் கொண்ட பிறகும் இன்னும் நான் உமக்காக எதுவும் செய்யவில்லை என்றால், என் தேவன் இப்பொழுது எங்களை மன்னித்து ஒரு விசை கூட எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய சித்தத்தை எங்களை வெளிப்படுத்துவீராக. தேவன் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ எங்களில் அது பூர்ணமாகட்டும். எங்களை பார்க்கிறவர்கள் எங்களிடத்தில் என்ன இருக்குது என்பதல்ல, எங்களோடு யார் இருக்கிறார் என்பதை பார்க்கட்டும். ஆமென். சீயோனிலிருந்து வேதமும் வசனமும் வெளிப்படும் என்ற வார்த்தையின்படியே எங்களிலிருந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று அர்ப்பணிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹalleluya, தேவ சித்தத்தை செய்ய புறப்படுங்கள். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போகிதியோனே, உன் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுவார், உன்னை கொண்டு கர்த்தர் வெளிப்படுவார். ஹalleluya, அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை விரும்பி தெரிந்து கொண்டீர். நான் உன்னை விரும்பினபடியால் நான் உன்னில் வாசம் பண்ணுவேன் என்றவர், உன்னிலிருந்து நான் வெளிப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரை வாசம் பண்ணின என் ஆண்டவர் என்னிலிருந்து வெளிப்படுவீராக. பேதுருவின் படகை விரும்பி தெரிந்தெடுத்து அந்த படகிலிருந்து நீர் வெளிப்பட்டது போல எங்கள் வாழ்க்கையை நீர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவர், எங்கள் சித்தம் நிறைவேற அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நீர் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரும் ஆண்டவரே நிர்விசாரத்தோடு விட்டு விடாதபடிக்கு இந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க உங்களை பார்க்கல, ஆனா நாங்க அனுபவிக்கிறோம்ப்பா. சீக்கிரத்தில் உண்மை நாங்கள் எங்கள் கண்களால் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நான் தலை குனிந்தவனா அல்ல, வெட்கப்பட்டு நிற்கிறவனா அல்ல, உம்முடைய கரத்தில் ஒன்றுமில்லாதவனா அல்ல ஆண்டவரே. சந்தோஷத்தோட ஆமை மகிழ்ச்சியோட உம்மை பார்க்க ஆசையோட நம்பிக்கையோட நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆண்டவர் நிச்சயத்தோட ஆமென் உம்மை பார்க்க சந்திக்க நாங்கள் ஆயத்தமாய் வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே தகுதிப்படுத்தி பயன்படுத்தும். எப்படி நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மற்றவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த கர்த்தர் சித்த வைத்திருக்கிறீரோ அப்படியே கர்த்தர் வெளிப்படுத்துங்க. உம்முடைய பார்வையில் அமர்ந்திருந்து உம்முடைய பாதையில் நின்று பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தருக்காய் நிற்க கிருபை தாரும். ஒவ்வொருவரை சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நீர் மாத்திர மகிமைப்படும். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.